எஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் வச்சு ஒரு கணக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கணக்கு வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் 1, அதாவது எக்ஸசைஸ் 1 புரிதலுக்காக. பேலன்ஸ் ஷீட் as on 31st 3 2025. Assets, non-current assets. இது வந்து ஹரி லிமிடெட், சத்யா லிமிடெட். நான் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னா அது பிபி 40,000, 10,000. ஃபினான்சியல் அசட்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் subsidiary 25,000. Investment made on 31st 3 2025, 75%. See current asset. $30,000, 14,000. $95,000, 24,000. Liquidation liabilities. அதில் ஈக்விட்டி எவ்வளவு? 50,000, 18,000. அதர் ஈக்விட்டி 24,000, 6,000. நான் கரண்ட் liabilities 21,000. என்ன சொல்றான்? ப்ரிப்பேர் consolidated balance sheet as on 31st 2025. சிம்பிளான கணக்கு தான், ஆனால் இது ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்தா ஹரி லிமிடெட், சத்யா லிமிடெடு. இங்கே வந்து யார் எந்த கம்பெனி வாங்குறாங்க சொல்லியிருக்காங்க கேட்டால் சொல்லலை. பட் ஆனால் ஒரு விஷயத்துக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடியரி அப்படின்னு சொல்லிட்டு ஹரி லிமிடெடு 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். இதில் சப்சிடரி கம்பெனி, தட் மீன்ஸ் சத்யா லிமிடெட்ல. சி இப்போ ப்ரிப்பேர் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் சொல்கிறாங்க. எஸ், நம்ம என்ன செய்ய போகிறோம்? கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ வந்து consolidated balance sheet as on consolidated balance sheet as on 31st 3 2025 இப்படிதான் போகணும். அப்போ எடுத்தோடனே ஆன்சர் இல்லாமல் கேட்டால் இல்லை, ஃபார்மெட் தான் நம்ம இருந்தப்பறம் ஆன்சர் நம்ம தேவையான இருந்தப்போம். இப்போ இங்கே இருக்கிற அப்படியே டிட்டோ தான். இங்கே என்ன இருக்குதோ அது எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? அசட்ஸு. அப்போ அசட்ஸ்னு எழுதுங்க. அசட்ஸில் என்னது? நான் கரண்ட் அசட்ஸ்.
நான் கரண்ட் அசெட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லித்தரேன், இப்படிதான் எழுதுவேன். அதில் பிபிஇ எவ்வளவு, 40 + 50. அப்போ அதே வழி தான், அமௌண்ட் இன் ருபீஸ் 50,000. ஃபினான்ஷியல் அசெட் விட்டுருங்க, கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு? ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எழுதிக்கிறது நல்லது, தப்பில்லை. ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ஏதாச்சும் அப்புறம் கரண்ட் அசெட்ஸ் 30 + 44,000 ரூபா. டேலி பண்ணிடுறீங்க. ஷேர் கேபிட்டல், அதாவது இந்த இடத்துல வந்து ஈக்விட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா, ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அங்கே கேபிட்டல்னு போடணும், அதாவது ஈக்விட்டின்னு வரும், இதில் கேபிட்டல் மட்டும் போடுறோம். அப்போ ஒன்லி ஹரி லிமிடெட் மட்டும் தான் எழுதணும். நீங்கள் ஹரி லிமிடெட் எவ்வளவு, 50,000 தான் நீங்கள் எழுதணும். நான் கரண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இரவு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 21,000 ரூபாய் இல்லையா, 21,000 இவ்வளோதான் சார். என்ன சார் டேலியாவில் 71,000 இங்கே வந்து 94,000 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதுதான் வந்து இப்படி போட்டக்கூடாது. இது வந்து சும்மா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு அப்படி பார்க்கறது, இதுக்கு மேலே தான் மேட்ரு இருக்குது. ஸோ இப்போ திருப்பி நம்ம எங்கே போகிறோம், ஐடி பின்ன்ற கான்செப்டில் வரப்போகிறோம். அப்போ ஐடி பின்ன்ற கான்செப்ட் வச்சுட்டு நம்ம ஈஸியாக எழுதலாம். சி ஐடி பிங்கு, எஸ். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த அக்வயர். யாரு, ஹரி லிமிடெட் தான் அக்வயர் பண்ணது. டேட் ஆஃப் அக்விசிஷன், டேட் ஆஃப் அக்விசிஷனுக்கு 31/3/2025. சரி, எங்கே சொல்லிக்கிறாங்கலாம், அங்கே சம்பளி இருக்கு. இங்கே வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறேன். ஐடி ஐயாறு ஹரி, டி வந்து 31/3/2025 ஐடி. அதுக்கப்புறம் பி, அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். எவ்வளவு அமௌண்ட்டு சார், இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடிஸ் 25,000. அப்போ 25,000 சார், கரெக்ட்? ஆமாம், 25,000 கொடுத்துருக்காரு. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து ஹரி லிமிடெட் பெய்டு 25,000 ஃபார் 75%. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் முடிஞ்சது. அடுத்தது ஐடி பிங், ஐடென்டிஃபை த நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடரி. நெட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கணுமா, நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடரி. அப்போ நம்ம 2 மெத்தடு, 103 போகலாமா 110 போகலாமான்னு கேட்குறாங்க. 110ன்றது கன்சல்டட், 103. அப்போ நம்ம இதுதான் போகணும், பிஸ்னஸ் காம்பினேஷன். அப்போ அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் தான். இப்போ வாட் இஸ் அசெட்ஸ், வாட் இஸ் லைபிலிட்டிஸ் ஆஃப் சப்சிடரி தான் எடுத்துக்கணும். சப்சிடரி அசெட்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க, ப்ளஸ் 24. லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, எதுவுமே இல்லை, 0. அப்போ 24,000 ரூபான்றது என்னது, நெட் அசெட்ஸ். யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரியோடது. சரி, இந்தியஸ் 110 ஃபார்மேட்டில் போனால் அது எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கேபிட்டல் ப்ளஸ் ஈக்விட்டி, கேபிட்டல் ப்ளஸ் அதர்ஸ் ஈக்விட்டி இருக்கும். அதான் செக் பண்ணி பாருங்க, அதுவும் இதே தான் வரும். எப்படின்னா எஸ், ஈக்விட்டி ப்ளஸ் அதர்ஸ். அப்போ 18,000 ப்ளஸ் 6,000, அப்போ 2த்தையும் கூட்டாலும் 24,000 தான் வருது. ஆனால் நம்ம இந்த இண்டிஏஎஸ் 110 எடுத்துக்கொள்ளக்கூடாது, எதை எடுத்துக்கணும், 24,000. அப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடரிஸ் எடுத்தாச்சு. எவ்வளோங்க, 24,000. நாட் அ
இந்த 24,000 எடுக்குள்ள இதை எடுத்துக்கணும். எஸ், ஐடி பிங்க். அடுத்து வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். அடுத்து வந்து என் ஃபார் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், என்சிஏ. என்சிஏ எந்த ஃபார்மேட் எடுத்துக்கணும்? ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷனா? அப்போ நெட் அசெட்ஸு இன்டூ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 75% இவர் வாங்கிட்டாரு, மிச்சக்கூடியது என்னதான் இருக்கும்? 25%. அப்போ 25% எதுலுங்க? 24,000ல் 25% போட்டு பாருங்க. 24,000ல் 25%, 6,000 rupees. அப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? 6,000. இது வந்து என்ன சொல்லுவாங்க? பிஎஸ்என்ஏ மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது ப்ரொபோர்ஷனல் ஷேர் ஆஃப் நெட் அசெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் நீங்கள் போட்டாகும். ஸோ பிஎஸ்என்ஏ மெத்தடில் போகிறதா ரொம்ப நல்லது. இது வந்து ஓப்பனிங், அதாவது ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு இருக்கக்கூடியது. அப்புறம் க்ளோசிங் அன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 6,000 இருக்குது. அதாவது இது கூட வேறு எதுவும் கூட்டல் கழித்தல் வரலை, அதனால 6,000 தான் க்ளோசிங் என்சிஐ. இதை நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் என்சிஐ எங்கே காமிக்கணும்? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு காமிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடி பிங்கில் 5 முடியுது. அடுத்து ஜிபிபி, குட்வில்லா அல்லது கெயின் ஆன் பர்ச்சேஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணீங்க? 25,000. அதான் பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? 25,000 கொடுத்து வாங்கிக்கிறீங்க. ப்ளஸ்ஸு என்சிஐ எவ்வளோங்க? நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். இது 70%, 20% எவ்வளோங்க? 6,000. இப்போ எவ்வளோ? 31,000 வருது. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 31,000. ஆனால் ஐஎன்ஏ எவ்வளோ சொன்னீங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஐஎன்ஏ ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ 24,000 இதை கழிச்சா அதில் ஒரு 6 1 7. ஸோ 7,000 rupees குட்வில். எப்படின்னா 24,000 மதிப்புள்ள ஆசைட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கிக்கிறீங்க? 37,000 கொடுத்து வாங்குறீங்க. அப்போ குட்வில் உங்களுக்கு எவ்வளவு? இது வந்து எங்கே போகும்? பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துல இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு எவ்வளோ போகுது? குட்வில் எவ்வளோ போகுதுங்க? 7,000. பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் எவ்வளோ போகுதுங்க? 7,000. அடுத்தது இந்த 6,000 இருக்குங்களா என்சி, அது இங்கே போகும் லைபிலிட்டிஸில். லைபிலிட்டிஸில் என்ன செய்யணுங்க? என்சிஐ how much? 6,000. அப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே டேலி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 50,000, 57,000, ஒரு 44,000 செக் பண்ணி பார்க்கலாம். 50,000 ப்ளஸ்ஸு ஒரு 7,000 ப்ளஸ்ஸு ஒரு 44,000. ஸோ 1,01,000 பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதுன்னு பார்த்தா ஆகணும். இங்கே 50,000 ப்ளஸ்ஸு ஒரு 6,000 ப்ளஸ்ஸு ஒரு 21,000. என்னங்க 77,000 அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன். என்ன எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சு கேபிட்டல் எடுத்துட்டீங்க. ஆனால் இதை எடுக்க மாட்டீங்களே, ஹரிஜென்டல் இருக்கக்கூடிய அதர் சீக்குட்டி ஒரு 24,000 நம்ம மறந்துட்டோம். ஸோ அதனால் அந்த அதர் சீக்குட்டி மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். 24,000. இதுக்கு தான் வந்து அந்த 4 போட்டதுக்கு அப்புறம் 5ஆவது ஒரு வார்த்தை ஒன்று சேர்த்துக்கணும். அதாவது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு அதர் சீக்குட்டி ஒன்று சேர்க்கணும். அதர் சீக்குட்டி ஆஃப்
பேரண்ட் அவங்களுடைய அதர்ஸ் ஈக்விட்டி எடுத்து பார்க்கணும். அதர்ஸ் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 24,000 மட்டும்தான் இருக்கும். இதை பேலன்ஸ் ஷீட்டில் சேர்க்கணும். இந்த ஒரு பாயிண்ட் நான் மறந்துட்டேன், சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் 24,000 சேர்த்துக்கிங்க. ஸோ அதை இப்போ பார்த்து செக் பண்ணி பாருங்கள். 77,000 ப்ளஸ் வந்து 24,000, 1,01,000. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடுச்சு. திருப்பி ஒரு சொல்லித்தரேன். இந்த பேலன்ஸ் ஷீட் வச்சு தான் போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டு எப்படி டேலி ஆகுதுல, இது கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சிம்பிள் இந்த ஐடிபிங்கிற கான்செப்டை யூட்டிலைஸ் பண்ணணும். ஐடிபிங் கான்செப்டுக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த அக்வயரர் யார், ஹரி லிமிடெட் தான் அக்வயரது. சத்யா லிமிடெட் வந்து சப்சிடரிஸ். எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க? 25,000 கொடுத்து வாங்குறாங்க. வாங்கியாச்சு. அடுத்தது வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்தது நெட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கும். நெட் அசெட்ஸ் டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். அப்போ டோட்டல் அசெட்ஸு மைனஸ் லைபிலிட்டிஸ். அப்புறம் லைபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அதனால் 24,000 தான் நெட் அசெட் ஆகுது. அதில் நெட் 25% அதாவது நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சு வரக்கூடியது 66,000 வருதுங்க. அந்த 6,000 நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 25,000 கொடுத்துவாங்கன்னா நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் 6,000. 30,000 மதிப்பு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஆனால் அதோட உண்மையான மதிப்பு 24,000. ஸோ 7,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கலாம். 7,000 குட்வில். அந்த குட்வில் எங்கே காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் தான் நீங்கள் காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நீங்கள் குட்வில்ன்ற ஒரு கான்செப்டை நீங்கள் காமிக்க போகிறீங்க. அதே போல் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் 6,000 வந்ததை நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் நீங்கள் என்ன செய்யணும்? காமிச்சாகணும். ஸோ என்சிஏன்ற ஒரு ஹோல் அது நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு 6,000 காமிக்கிறீங்க. லாஸ்ட் பாயிண்ட்டு ஒரு கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போடும்பொழுது, ஏன்னா நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ன்றது யாரு மட்டும்தான் எடுத்துக்கணும் நம்ம படித்தோம். இவங்களெலாம் எடுத்துக்கணும். யாருக்கு? பேரண்ட் கம்பெனியோட 50,000 தான் எடுத்துக்கணும். அந்த அதர்ஸ் ஈக்விட்டி ஆஃப் 18,000 6,000 எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் அதர்ஸ் ஈக்விட்டி ஆஃப் பேரண்ட் 24,000 எடுத்துனா மேக்ஸிமம் டேலி ஆகிடும். அப்போ இங்கே என்னென்ன 2 விஷயம் ஒன்று இங்கே மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இந்த 24,000 வந்திருக்காது. இந்த ஷேர் ஒரு 25,000 மேலே வந்திருக்காது. எஸ், இந்த 24,000 வந்திருக்காது. இந்த ஷேர் வந்து 25,000. இது ரெண்டுமே என்ன செஞ்சதுன்னா மெர்ஜ் ஆகாது. அப்படி மெர்ஜ் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான் ஆகும். ப்ளஸ் 40 + 50 30 + 44 டிஃப்ரெண்ட் 7,000 குட்வில்காக ஒரு 7,000, இங்கே ஒரு 6,000. சரி, அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வரும் பாருங்க. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1,000. எந்த பக்கம் அதிகமாக இருக்கிறது? லைபிலிட்டி சைடு, அதாவது அசட் சைடு மட்டும் தான் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அசட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் 25,000, கேபிட்டல் 24,000 தான் இருக்குது. அதே போல தான் பாருங்க, அந்த டிஃப்ரெண்டாக வரும். என்சி 6,000, குட்வில் 7,000. ஸோ 1,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ குட்வில் தான் இருக்கும். அப்போ மற்றபடி பார்த்தா 40 + 50 44, இங்கே 50 + 21, ஸோ இங்கே 24. ஸோ இது தூக்கணும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு 25 24 1,000. அந்த 1,000 டிஃப்ரெண்ட் அப்படின்னா 7,000 - 6,000, அதே 6,000 வரும். ஸோ என்சி நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் ஒரு 6,000, குட்வில் ஒரு 7,000. சரி, நம்ம குருட்டு மனப்படம் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையுமே ஈஸியாக பிடிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே அடிச்சிங்கனாவே டிஃப்ரெண்ட் 1,000. அந்த 1,000 வந்து என்சிஏ தான் வரணும் கண்டிப்பாக. இப்படி போகிறத விட நம்ம இந்த ஃபார்முலா வச்சு போகிறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் எக்ஸாம் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனால் இந்த ஐடிபிங்கிற ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணி போங்க, பக்காவாக விளங்கும். எந்த சம்மாக இருந்தாலும் இந்த பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கான்செப்ட் விட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. பேலன்ஸ் ஷீட்டை மறந்துடாதீங்க. கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டு ஆஃப் ஹரி லிமிடெட் as on 31st. இதற்கு தப்பு பண்ணிட்டேன் நான். கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டு ஆஃப் ஹரி தான் வரும். ஏன்னா ஹரியோட மெர்ஜ் ஆயிடுச்சு யார் சத்யாது. ஸோ கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹரி லிமிடெட் as on 31st 2025 வரும். அமௌண்ட் இன் ருபீஸ்னு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஷேர் கேபிட்டலோடைய ஹில்ஸ் இங்கே எழுதிங்க. ஷேர் கேபிட்டல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷேர் கேபிட்டல் போட்டு ஏன் அதை எடுத்துக்கலன்ற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதுனாலும் எக்ஸாம் மார்க் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு புரியுதுக்காக சொல்லித்தரேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எழுதும்போது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வெறும் நேரேஷன் கொடுக்குறது நல்லது, அல்லது ஹிண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் பேசிக் அப்படின்றது இவ்வளோ நேரம். அடுத்த வரும்போது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். பட் பேசிக் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக விளங்கிக்கிங்க நீங்கள். ஸோ திஸ் இஸ் த 110, அதாவது NDAS 110 கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோடைய பேசிக்கு. இதை வச்சு நம்ம அட்வான்ஸ் நம்ம போகிறோம். பட் எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் தான் பேஸ் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.